தியாகேசா போற்றி போற்றி போற்றி. உலகத்தின் மூத்த ஸ்தலமாக திகழ்கின்ற திருவாரூரிலே அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில் 5 வேலி பரப்பளவு கொண்ட இத்திருக்கோவிலிலே கோயிலு வளாகத்திற்குள்ளேயே 24 கோயில்கள் உள்ளன. அசலேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் உள்பட அன்னை ரௌத்ர துர்கை அம்மன் சன்னதி, சப்தமாதர் சன்னதி, கைலாசநாதர் பெருமான் சன்னதி, வர்ண ஈஸ்வர பகவான் சன்னதி என்று 24 திருக்கோயில்களை உட்கோயில்களாக கொண்ட இந்த பெரும் திருக்கோவில் 5 பிரகாரங்கள் கொண்டது. மேற்கு திசையிலே அருமையான ஒரு தெப்ப குளம், அந்த தெப்ப குளத்திற்கு நடுவிலும் ஒரு கோவில் பிரம்மாண்டமாக பல்லாண்டுகளாக அருள்பாலித்து வருகின்ற இறைவன் உள்ளார். அதுவும் 5 வேலி பரப்பளவு கொண்டது. இந்த திருக்கோவிலுக்குரிய பெரிய சிறப்பு என்னவென்றால், சிவபெருமானே உலகத்தில் எந்த இடத்திலே வந்து அமர்ந்து திருக்கோயில் கொண்டு அமர்ந்து அருள்பாலிக்கலாம் என்று கைலாய மலையிலே யோசனை செய்தபோது திருவாரூர் தான் சிறந்த தலம் என்று முடிவு செய்து இங்கே வந்து அமர்ந்தார். அவரோடு 33 கோடி தேவர்களும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஆளாள சுந்தரர் என்று அழைக்கப்பட்ட அவரும் இங்கே வந்துவிட்டதாக ஒரு ஆன்மீக நம்பிக்கை. அன்னை பராசக்தியானவர் இங்கே கமலாம்பாளாக தனி கோயில் கொண்டு ஊசி முனையிலே தவம் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் தவம் செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவேதான் இத்திருக்கோவிலிலே அம்பாள் கோயில் என்று தனியாக வெளிப்பிரகாரத்திலே அமைந்துள்ளது. உட்பிரகாரத்திலே புற்றிடங்கொண்டார் வன்மிகிநாதர், அருள்மிகு நீலோத்பலாம்பாள் என்று சொல்லக்கூடிய தெய்வங்கள் அருள்பாலிக்கின்றன. உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான தேர் எது என்றால் இந்த திருவாரூர் ஆழித்தேர்தான். ஆழித்தேர் வித்தகர் என்று திருநாவுக்கரச பெருந்தகை பாடி போற்றினார். அத்தகைய தேரானது பங்குனி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்திலே 4 வீதிகளிலும் சிறப்பாக ஓடி பக்தர்கள் பல ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். உற்சவ மூர்த்தம். அந்த தேர் மிக அகலமான அற்புதமான மிக உயர்ந்த தேராகும். வடங்களே மிகவும் வலிமை வாய்ந்தது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் கைகளால் சுமந்து கொண்டு இழுத்தால்தான் அந்த தேர் ஓடும். அவ்வாறு 4 வீதிகளிலும் ஓடிய தேரோட்டம் நிகழ்ந்திருக்கின்றது இந்த பங்குனி ஆயில நட்சத்திரத்திலே. அதனைத் தொடர்ந்து பக்த காட்சி பெருவிழா என்று நிகழும். பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் சிவபெருமான். இந்த திருக்கோவிலிலே திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர், சுந்தரர் என்று 4 பெருமக்களும் வந்து வணங்கி பாடி அருள் பெற்ற திருத்தலம். சோழ மகாராஜா ராஜராஜ சோழனும் மனுநீதி சோழனும் இந்த ஆலயத்தை வந்து வழிபாடு செய்து அருளாட்சி செய்ததாக வரலாறுகள் உண்டு. 8 விதமான ஐஸ்வர்யம் என்று போற்றுகிறது நம்முடைய ஆகமம், சைவ நியதி. அதிலே பிரதானமான முதல் சக்தி ஐஸ்வர்யம் எது என்று கேட்டால் ஆட்சிதான். ஆகவேதான் ஒரு காலத்திலே ரிஷிகள் முனிவர்கள் ஆட்சி நடந்ததாம். அதற்கு பிறகு மன்னராட்சி நடந்து இப்பொழுது மக்களாட்சி முறை. ஆட்சி சரியாக அமைய வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிற நேரம் இந்த நேரம். ஆகவேதான் இங்கே சிவபெருமான் மிகுந்த அருளை பக்தர்களுக்கு வழங்குகின்றார். இங்கே ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால் 4 கோபுர வாசல்களோடு, அதாவது கிழக்கு கோபுரம், மேற்கு கோபுரம், தெற்கு கோபுரம், வடக்கு கோபுரம் என்ற 4 கோபுரங்களோடு வாசலோடு விட்ட வாசல் என்று ஒரு 5வது வாசலும் உண்டு. அந்த வழியாகத்தான் இறைவன் தேரோட்டத்திலே போய் அமர்வார், தெப்பத்திலே போய் அமர்வார். தெப்பம் மிக பிரம்மாண்டமாக
நிகழும். இத்திருக்கோவிலே 6 கால பூஜைகள் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நடைபெறும். கடந்த காலங்களில் ஒவ்வொரு நாளும் நடந்து இப்பொழுதும் விடாமல் 6 கால பூஜைகளை சிவாச்சாரியார் பெருமக்கள் பல பேர் மாறி 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 பூஜைகள் செய்வார்கள். அதில் என்ன ஒரு பெரிய நுணுக்கம் சிறப்பு என்றால், பிரதான சன்னதியிலே சிவாச்சாரியார் சுவாமிக்கு நேராக நின்றுதான் தூப தீப ஆராதனைகள் செய்வார். சுவாமி மறைக்கிறதே என்று யாரும் இதுவரை கலங்கியதே இல்லை. ஏனென்றால் இறைவன் அப்படி ஒரு அருளை பொழிந்திருக்கிறார். மேலும் இங்கே திருநாவுக்கரச பெருமான் வந்து வழிபாடு செய்த திருத்தலம் நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம் பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுகுமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி தொழுதுபாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா ஜெய போற்றி போற்றி என்றும் அலை புனர்சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரான் இல்லே என்று பாடினார். அலரான் நில் என்றால் அசையாமல் இருக்க வேண்டும். அதாவது பக்தியிலே நாம விடாது தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்பது 4 பெருமக்கள் சமய சான்றோர்களுடைய 4 பெருமக்களுடைய உயர்ந்த பாடுகள் கொண்டதுதான் தேவாரம், திருவாசகம். மாணிக்க வாசகர் இங்கே வந்து ஓங்கு மதில் சூழ்ந்த என்று பாடியிருக்கிறார். இங்கே என்ன ஒரு பெரிய சிறப்பு என்றால், ருண விமோச்சனர் பெருமான் சன்னதி உள்ளது. அந்த பெருமானை வணங்கிவிட்டால் கடன் தொல்லைகள் தீரும். அதாவது 2 கடன்கள். ஒன்று நம்முடைய கடமைகளை செம்மையாக முடிக்கலாம், இன்னொன்று பிறவி கடன் தீர்க்கும். அடுத்தது ஆதி சண்டிகேஸ்வரர் சன்னதி அமைந்துள்ளது. அதை வணங்கிவிட்டால் யமபயம் நீங்கும். நாம மரணத்தை தழுவ வேண்டாம், மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும் என்பது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. மேலும் ஒரு சிறப்பு என்ன என்றால், அன்றாடம் சாயர்ச்சை பூஜைக்கு பெயர் திரு அந்திக்காப்பு என்று பெயர். 33 தேவர்களும் இங்கே வந்து தேவாசிரிய மண்டபத்திலே மாலை நேரத்திலே அமர்ந்து மிகச்சரியாக 6 மணிக்கு 33 தேவர்களும் ஒவ்வொரு நாளும் வந்து இங்கே முசுகுந்த சக்கரவர்த்தியோடு நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடு நாள்தோறும் வழிபாடு செய்கிறார். சேரமான் பெருமாள் நாயனாரும் வழிபாடு செய்கிறார். ஆகவேதான் சிவபெருமான் சன்னதிக்கு எதிர்த்தாற் போல பறவை நாச்சியால் சேரமான் பெருமாள் சுந்தரர் ஆகிய மூவருடைய சன்னதி அமைந்திருக்கும். சூரிய பகவான் ஒவ்வொரு நாளும் காலையிலே உதயமாகிற போது இந்த தியாகராஜ சுவாமிகளை வணங்கிவிட்டுத்தான் உதயமாகிறார் என்ற ஒரு நுணுக்கமான நம்பிக்கை. ஆகவேதான் பிரதான சன்னதிக்கு முன்பாக சிவசூரியன் என்று நின்ற கோலத்திலே பகவான் அருள் காட்சி பொழிகிறார். இங்கே மேலும் ஒரு பெரிய சிறப்பு, 14 மண்டபங்கள் அமைந்துள்ளன. இங்கே ராஜநாராயண மண்டபம், அதாவது இப்ப நீங்கள் பார்க்கலாம். அதிலேதான் நவராத்திரியிலே 9 நாட்களும் கொலு வைத்து வழிபாடு செய்கின்ற அற்புதம் நிகழும். இங்கே மனுநீதி சோழனுடைய கல் தேர் இன்றைக்கும் இருக்கிறது. அதாவது வீதி விடங்கன் செய்த அந்த கன்று அறைப்பட்டதை கண்டு அரசன் அந்த வீதி விடங்கனையே தேர்காலிலே இட்டு அரைக்க அமைச்சரை ஏவ அவர் மறுக்க அரசனே அவ்வாறு செய்ய அமைச்சர் கன்று வீதி விடங்கன் ஆகியவர் இறந்து கிடக்க சிவபெருமான் வடக்கு வீதியிலே வந்து மூவருக்கும் உயிர் பெற்று எழச் செய்த நீதிகாத்த ஊர் திருவாரூர் என்று பெயர். ஆகையினால்தான் திருவாரூரிலே நாம் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அது முழுமையான வெற்றி பெறும் என்று அன்று முதல் இன்று வரை அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு. பல ஆண்டுகள் மகா கும்பாபிஷேகம் நிகழ்ந்திருக்கின்றன. இங்கே அரசு சார்பாக, அறநிலையத்துறை சார்பாக நிர்வாகம் செம்மையாக நிகழ்ந்து வருகிறது. மேலும் ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களுடைய அருளாட்சியோடு இங்கே பல வகையான திட்டங்களும் செயல்பட்டு வருகின்றன. அதாவது பக்தர்கள் சேர்ந்து பல அறக்கட்டளைகள் வைத்து பல அன்னதானங்கள் செய்து அபிஷேகங்கள் எல்லாம் செய்வார்கள். சிவபெருமான் பார்வதியோடு இந்த இடத்திற்கு வந்து அமர்ந்தவுடன் பார்வதி கேட்டார்களாம் பரம்பொருளாகிய சிவபெருமானிடத்திலே, நாம் மீண்டும் எப்பொழுது கைலாச மலைக்கு செல்வது என்று. உடனே சிவபெருமான் சொன்னாராம், இந்த கோவிலுக்கு என்றைக்கு பக்தர்கள் வராமல் இருக்கிறார்களோ அன்றைக்கு நாம கைலாயம் போய்விடலாம் என்ற முடிவோடு வந்து அமர்ந்த சிவபெருமான்
அம்பாள் ஒவ்வொரு நாளும் பக்தர்கள் வந்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் வந்து அமர்ந்த நாளிலிருந்து இன்று வரை கைலாயம் செல்லாமல் கைலாயத்தையே இங்கே கொண்டு வந்து அமர்த்தி இருப்பதாக ஒரு வரலாறு. ஆனால் இந்த கோயிலுக்கு வந்து நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா, பிரகாரத்தை சுத்தி வந்துட்டீங்கன்னா, சாயர்ச்ச பொழுத பார்த்துட்டீங்கன்னா கைலாய மலையில இருப்பதாகத்தான் ஐதீகம். ஆகையினால பக்தர்களை காக்கத்தான் சிவபெருமான் தியாகராஜராக, தியாகம் செய்வதிலே ராஜராக திகழ்கிறார். உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிழியின் உருவெழுதி அயிராவணம் செய்திட்டு உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்தி. அந்த கைலாச மலைக்கு செல்லாமல் இந்த ஆரூரிலேயே பெருமான் ஆண்டு கொண்டிருக்கின்றார் என்று பாடி பரவினார் திருநாவுக்கரசர். ஆகவே கைலாய மலை வெற்றிடமாகத்தான் இருக்கிறது. தியாகராஜர் இங்கேதான் இருக்கிறார் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள், வணங்குகிறார்கள். உலகம் முழுவதும் இந்த தியாகராஜருடைய திரு தேரோட்ட விழா பிரம்மாண்டமாக நிகழ்ந்திருக்கிறது. பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கால் சூட்டையும் கவலைப்படாது வடம் பிடித்து இழுத்து தியாகராஜருடைய அருளை பெற்று இன்றைக்கு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று பாடுவார் மாணிக்க வாசகர். இந்த 4 வீதிகளுக்கும் திருநாரிய வீதி என்று பெயர். ஒரு காலத்திலே வறுமை வந்தபோது சுந்தரர் நேராக திருக்கோவிலை பக்கத்தில் இருக்கின்ற குண்டையூருக்கு சென்று அங்கே கிழாரிடத்திலே நெல் மூட்டைகள் பெற்றார். அது எப்படி எடுத்து வர முடியும்? பூதகணங்களை அழைத்து அட்டித்தர பணி என்று சொல்லி பாடி பூதகணங்களெல்லாம் அந்த நெல் மூட்டைகளை கொண்டு வந்து 4 வீதிகளிலே கொட்டி குவித்ததாம். அவ்வாறு இந்த 4 வீதிகளிலும் சிவபெருமானே நடந்து சுந்தரருக்காக தூது சென்றார். தோழமை நெறி வெளிப்படுத்திய திருவாரூர் இயற்கையோடு அந்த காலத்தில் கோயில் எப்பொழுது எப்படி கட்டப்பட்டதோ பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு சிவபெருமான் என்றைக்கு வந்தார் என்றே சொல்ல முடியாது என்று திருநாவுக்கரசரே பாடியிருக்கிறார். என்ன ஒரு பெரிய அற்புதம் என்றால், இந்த திருக்கோவில் எப்பொழுது எப்படி கட்டப்பட்டதோ இப்பொழுதும் அப்படியே தான் இருக்கிறது. பழங்காலத்து அருமையான தூண்கள், மகா கோபுரங்கள், மண்டபங்கள் எல்லாம் அப்படியே இருக்கின்றன. பல 100 ஆண்டுகள் கழித்த பிறகும் ஒரு இம்மி கூட அதில் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அப்படியே அசையாமல் இந்த கட்டடக்கலைக்கு, சிற்பக்கலைக்கு, சைவ நெறிக்கு ஒரு பெரிய அடையாளமாக திகழ்வதுதான் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில். இந்த ஊரிலே பிறந்தால் வாழ்ந்தால் உயர்வு, பிறக்க முக்தி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட இந்த திருவாரூரிலே அஜபா நடனம் என்ற நடனத்தோடு இறைவன் வெளியே செல்வார், உள்ளே வருவார். இந்த தியாகராஜரை வணங்கினால் நீங்கள் ராஜாவாக வாழலாம். ராஜாக்களே வணங்கி போற்றிய பெருமான் நம்முடைய தியாகராஜ பெருமான். இவ்வாறு உயர்வு பெற்ற இந்த திருத்தலத்திலே கொடியேறி பங்குனி உத்தர பெரும் திருவிழா நடந்து, பக்தர் காட்சி நடந்து, மிக பிரம்மாண்டமாக தெப்பத் திருவிழாவும் நடக்கும். உலகத்தில் உள்ள அனைத்து பக்தர்களும் இங்கே வருவார்கள். இங்கே வராதவர் யாருமே கிடையாது. வெளிநாட்டு பக்தர்கள், வெளி சமயத்தை சார்ந்தோர் எல்லாம் இங்கே வந்து உள்ளே இருக்கின்ற சிற்பக்கலையை பார்த்து வியந்திருக்கிறார்கள். இங்கே இருக்கின்ற கல்வெட்டு கலைகளை ஆராய்ந்து பல வரலாற்று உண்மைகளை நிபுணர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். இங்கே வந்தால், மாலையிலே அமர்ந்தால், காலையிலே வணங்கினால் எந்த நோயும் வராது. எந்த நோய்க்கும் மருந்து இந்த தியாகராஜ சுவாமி சன்னதியிலே ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படுகிற திருநீரு தான். அதுதான் திருஞான சம்பந்தர் மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவதும் நீரே என்று தந்திரமாவது நீரு என்று பாடி அந்த திருநீற்றின் மகத்துவத்தை சொல்லிய ஒரு அற்புதமான திருஞான சம்பந்த குழந்தை பாடி பரவிய அற்புதமான திருத்தலம். சேரமான் பெருமாள் நாயனார் மற்றும் பல நாயன்மார்கள் அருள் பெற்று இறைவனுடைய திருவுருவத்தை கண்ட திருத்தலம் இந்த திருத்தலம். எல்லா வகையிலும் பிரதானமான இடமாக திகழ்கின்ற இந்த திருத்தலம் 12 ஜோதிர்லிங்க தலங்கள் உள்ளன. அதிலே நம்முடைய தமிழ்நாட்டிலே ராமேஸ்வரம் ஒன்று என்பார்கள். அடுத்ததாக நம்முடைய திருவாரூர் திருத்தலத்தை போற்றி வணங்கி கொண்டே இருக்கின்றார்கள். இங்கே
திருவாரூரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் எல்லாம் உயர்ந்தவர்களாக வாழ்கிறார்கள். தமிழ்நாட்டிற்கே திருவாரூர் வழிகாட்டியாக திகழ்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட இந்த திருக்கோவில் விழாக்களோடு அன்றாட பூஜைகளும் சிறப்பாக நிகழ்கின்றன. அத்தோடு இங்கே பாரிநாயனம் என்ற ஒரு வித்தியாசமான வாத்தியம் நாள்தோறும் வாசிக்கப்படுகிறது. அத்தோடு இன்னொரு சிறப்பு, ஒரு மத்தளம் இங்கே 5 முகம் கொண்ட மத்தளம் இங்கே நாள்தோறும் மாலையிலே வாசிக்கப்படும். தேவார திருவாசகங்கள் நாள்தோறும் 2 ஓதுவார்கள் நிச்சயமாக பல பாடல்களை விடாமல் பாடி அது ஒளிபெருக்கி வாயிலாக பல 100 மைல்களுக்கு அப்பாலும் சென்று சேருமாம். மார்கழி மாதம் 30 நாளும் இங்கே பூஜைகள் நிகழ்ந்திருக்கின்றன. ஆகவே பல வகையிலும் சிறப்பு பெற்ற இந்த திருக்கோவிலை பக்தர்கள் வணங்கி பேரருள் பெறுகிறார்கள். நீங்களும் பெற்று உயர வேண்டும் என்று பொதுமக்கள், உலக மக்கள் அனைவரையும் பணிவோடு கேட்டுக்கொண்டு, மற்ற இடங்களில் சொல்வதை விட இந்த திருத்தலத்தினுடைய புகழ் நாமம் என்ன என்றால், ஆரூரா தியாகேசா போற்றி 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 என்று சொல்ல வேண்டும். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆரூரா தியாகேசா போற்றி 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 என்று முழங்கி பேரருள் பெற்று உயர்ந்து வாழுங்கள்.